உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வார பலன் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வார ராசி பலனை காண இருக்கிறோம். வாரங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறதுல பூச நட்சத்திரத்திலிருந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பிரயாணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பூச நட்சத்திரம் அப்படின்ன உடனேயே சந்திரன் கடகராசியில் இருப்பது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து மாத்ருஸ்தானம் என்கிற சுகஸ்தானத்திலிருந்து நமக்கு பயணம் தொடங்கிறது. இந்த சுகஸ்தானத்திலிருந்து சந்திரனின் பயணமானது உங்களுக்கு மனதிலும் சில விஷயத்தில் புதிய உத்வேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த திதிகளில் பார்க்கும்போது பூச நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய துதியை திதின்னு வந்துடும். அங்கிருந்து அஷ்டமி திதி வரைக்கும் திதிகள் பிரயாணம் செய்கிறது. துதியைனா 2வது திதின்னு பேர். பொருள் பணம் இதை பற்றின சிந்தனைகளை அதிகமாக தூண்டி அதன் பிரகாரம் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல வாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வாரத்தில் பல விதத்திலும் பண வரவுகளை பற்றின எண்ணங்கள், அதற்கான முயற்சிகள், குழந்தைகள் விஷயத்தில் லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அவர்களுக்கான கல்வி நிலையிலே நல்ல முன்னேற்றத்துக்கான பாடுபடுதல், கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் செலவு, இப்படிங்கிற விஷயத்தை இந்த வாரம் நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே குரு துணை இருக்க போகிறார். மேலும் இந்த வாரத்தில் சூரிய, செவ்வாய், சுக்கிர, புதன் என்ற 4 கிரகங்களுமே 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது. அப்போது தன் பார்வையினாலே குரு அந்த கிரகங்களை எல்லாம் பார்ப்பது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பதாக அமைகிறது. அதனாலே பல நல்ல காரியங்களை நீங்கள் இந்த வாரம் செய்ய போகிறீர்கள். பொது நல கருதி நீங்கள் நிறைய காரியங்கள் செய்வீங்க. அதுபோல் குல தேவத்தையின் வழிபாடுகள், கோவில்களுக்கெல்லாம் செல்வது, முக்கியமாக உங்களுடைய இஷ்ட தேவதை என்கிற தெய்வத்தை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சனி பகவான் தொடர்ந்து உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் தன் பார்வையாலே இந்த 9ஆம் இடத்தை பார்ப்பதும் இங்கே அனைத்து கூட்டு கிரகங்களும் சேர்ந்திருப்பதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கணும். அதனால் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கொஞ்சம் விலகி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை மனதில் அமைத்து கொள்ளுங்கள். எப்போவுமே எந்த காரியமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செய்யுங்க. அது மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதும். குறிப்பாக இந்த வீடு, வாகனம் இதிலெல்லாம் சில வேலைகளெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் முன்னுக்கு முன்னே யோசிக்கங்க. எவ்வளோ செலவாகும், பண்ணினா சரி பண்ணிடலாமா, இல்லை நம்ம பண்ணின பிறகு அதுக்கு வேலை வைக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு செஞ்சிங்கன்னா இந்த வாரம் ப்ளசன்டபுளாக இருக்கும். உங்கள் கணவன் மனைவிக்குள்ளர இருக்கக்கூடிய அந்யோன்யம் தொடர்ந்து நல்லபடியாகத்தான் இருக்குது. அதனால் இந்த வாரம் சுபிட்சமான வாரம். இந்த வாரம் முழுக்கமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருக வழிபாடை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். இது உங்களுக்கு வெற்றியையும் ஞானத்தையும் தெளிவையும் தரும். 4, 6 என்ற இலக்கங்கள் கொண்ட அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துங்கள். இந்த வாரம் இனிதாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.